ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பூண்டையும் நல்லா கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சங்கரா மீன் தாங்க கிடச்சிது. கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருந்தது. சரின்னு வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் க்ளீன் பண்ணணும். குழம்பு கொதிக்க வச்சுட்டு க்ளீன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். புளியும் கரைச்சி வச்சுருக்கேன், காட்டுறேன். புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுட்டேன். அது வடிகட்டினா போதும். நல்லா தண்ணியில் போட்டு வார்ம் வாட்டரில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு. இப்போ தாளித்து விட்டுடலாம் குழம்ப. தக்காளி பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் எப்போதுமே அரைச்சி சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அரைச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் அரைச்சி எடுத்துப்பேன். ரெண்டு மாதிரியுமே செய்வேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணுங்கள். நான் வந்து 2 தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம், அது கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கணும். பச்சை மிளகா, 2 நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் அதுலேயே. வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்து புளி தண்ணிலாம் விட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய் மீன் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஈஸியாக இருக்கும். ஏன்னா மீன் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். முன்னாடியே போட்டோம்னா அது ஒரு மாதிரி உடஞ்சிரும் மீன். அதனால லாஸ்ட்டாக தான் சேர்க்கணுன்றதுனால நான் ஃபஸ்ட்டு குழம்பு தாளித்து விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இல்லை, மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா மாங்காய் தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். அன்றைக்கி சாம்பாருக்கு போட்டுட்டு மிச்சம் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீடு எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிட்டு காட்டுறேன். லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் குழம்புலாம் கொதித்து வரும்போது. இது பாருங்கள், நான் எடுத்துகிட்டேன். உள்ள இருக்கிற சீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் லாஸ்ட்டாக மீன் சேர்க்கும்போது சேர்த்திங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். சில பேருக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெருசாக போடலாம். எனக்கு பாதி போட்டால் போதுன்றதுக்காக நான் ஹாஃப், பெரிய மாங்காய் இது, அதனால நான் ஹாஃப் எடுத்து வச்சுருக்கேன். அன்றைக்கி சாம்பாருக்கு பாதி போட்டு செஞ்சுட்டேன், அதனால் மிச்சம் வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி. இதுலேயே மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ குழம்புக்கு அது ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போயே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்குது. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஓரத்துலலாம் பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா. இப்போ நான் இதுக்கு காரத்துக்கு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 2 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு லேசாக ஒரு வதக்கிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது கொதிக்கட்டும். கொதித்து வர வரைக்கும் நம்ம மீனை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். சங்கரா மீன், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. சங்கரா மீன் இது கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருந்தது. சரி, ஓகேன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் குழம்பு வைக்கலான்னு. சூப்பராக இருக்குங்க. இதில் மாங்காவும் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு மீனை க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ தான் கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மீன் வேறு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும் இல்லையா, அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்ப மூடி வச்சிடலாம். மீன் பாருங்கள், இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. மீன் ஃபுல்லாக கழுவியாச்சு. தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல. நல்லா மஞ்சள் போட்டு கல் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காவையும் நல்லா கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்புல போட்டுடலாம் ரெண்டுத்தையும். குழம்பு பாருங்கள், நான் எவ்வளோ வச்சுருந்தேன், நல்லா சுண்டி வந்துருச்சு. கொதித்து நல்லா இதுவாகிடுச்சு, திக்காகிடுச்சு. இப்போ நான் மீன் சேர்த்துக்கிறேன். தள்ளி தள்ளி போடலாம், ஒரே இடத்துல போடாது. அதோடையும் சேர்த்து மாங்காய் துண்டையும் போட்டுறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க.
இப்போ எல்லாம் சேர்ந்து லைட்டாக அப்படிங்கிறங்க மீன் வந்து இப்படி பரட்ட வேண்டாம். இப்படி குழம்பு லைட்டாக நம்ம இப்படி கரண்டி வச்சு இப்படி எடுத்து விட்டோம்னா போதுங்க. பரட்டி விட வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, மீன்லாம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எல்லாம் சேர்ந்து கொதித்து வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த மீனும் சேர்ந்து கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தேங்காய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்து மீன் குழம்பு செய்யலாம். சேர்க்காமே இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்லேயும் செய்யலாம். இதுவுமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. கொதித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி இதில் போட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியில் போடலாம். வரைக்கும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. நல்லா கொதிக்குது, தெரியுதா? சூப்பராக ரொம்ப நேரம் கொதிக்க அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அந்த மாங்காய் வாசனையோட மீன் குழம்பு செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ இதில் மேலேருந்து கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாருமே மீன் குழம்பு செய்கிறதாங்க. ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தான் பார்த்திங்கன்னா. ஆனால் அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ இந்த பச்சை மிளகா போடுறது, மாங்காய் போடுறது, சில பேர் தேங்காய் அரைச்சி விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ்லேயும் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எல்லோரும் மீன் குழம்பு வைக்கிறது தான், புதுசு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு பார்த்திங்களா? 2 நிமிஷம் கொதிக்க விட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கிறேன். குழம்புல மேலாக அப்படி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ குழம்பு பாருங்கள் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே முடிக்கிறேன். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும் மீனெல்லாம் பார்த்திங்கன்னா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் மீன்லாம் பாருங்கள் நல்லா வெந்து கலர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப அந்த மீன் வந்து போட்டு கரண்டியால் கிண்டாமல் அப்படியே மெதுவாக எடுத்து வைங்க. பாருங்க தெரியுதுங்களா? அந்த கொத்தமல்லி வாசனையோட மாங்காய்லாம் பாதி தான் வெந்திருக்கும். அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடுங்க. ரொம்ப நேரம் மீன் குழம்பு மட்டும் பயங்கர சுவாக பார்க்கணுங்க. ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது. இங்கே வருங்க பாதி வெந்துருச்சு. இந்த சூட்லேயே நல்லா வெந்துடுங்க. அதோடு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ குழம்ப. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.